Hello everyone, welcome back to another video. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா prerequisites which are required to code. அதாவது நம்ம கோட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையானவை அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ விஷயமா பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமான தேவை இருக்குது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கம்ப்யூட்டர் வேணுங்க. ஒரு நல்ல கம்ப்யூட்டர்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலான ஒரு கம்ப்யூட்டர் இருந்தாலே நம்மளால் கோட் பண்ண முடியும். ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு நல்ல ஒரு 4 GB ரேம் அந்த மாதிரி, இல்லைன்னா ஒரு i3 ப்ராசஸர், இந்த மாதிரி இந்த கம்ப்யூட்டர் இருந்தாலே போதும், நம்மளால் கோட் பண்ண முடியும். நம்ம கோடை அடிக்கிற லெவல் மாற 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 நம்ம ஹையர் லெவல் ஆஃப் ஹார்ட்வேர்ஸ் நமக்கு தேவைப்படலாங்க. ஸோ இது ஒன்று. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு கோட் எடிட்டர்ஸ் தேவைப்படுங்க. ஸோ கோட் எடிட்டர்ஸ்னால் என்ன? ஸோ நம்ம கோடுன்னு நம்ம பேசுகிறோம். ஸோ அதெல்லாம் எங்கே நம்ம பண்ண போகிறோம்? ஸோ அதுக்கான ஒரு இடம் தான் பார்த்திங்கன்னா கோட் எடிட்டர்ஸ். ஸோ இந்த கோட் எடிட்டர்ஸ் நம்ம மெயினாகவே ஒரே ஒரு கோட் எடிட்டர் தான் இந்த ஃபுல் கோர்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வேறு எதுவும் மாற போகிறது இல்லை. ஸோ அந்த கோட் எடிட்டர் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற கோட் எடிட்டரோட பேர் பார்த்திங்கன்னா விஷுவல் ஸ்டூடியோ கோட். ஸோ இது பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி ரிலீஸ் பண்ணியிருக்க ஒரு கோட் எடிட்டருங்க. ஸோ இதோட கோட் எடிட்டரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி. இதை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும் நம்ம சிஸ்டமில். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நான் அது உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே மாதிரி அடுத்ததாக என்ன நாலேஜ் தேவைன்னா, நமக்கு கம்ப்யூட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ண தெரியணும். கம்ப்யூட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னா, கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம கோட் பண்ணுறது எப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் எப்படி எந்த லெவலில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹார்ட் டிஸ்கில் எப்படி காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் பேசிக் லெவல். இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளே கம்ப்யூட்டர் பற்றி இருந்துச்சுன்னா, இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு லேர்ன் த ப்ரோக்ராமிங் வெரி ஈஸிலி. ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போகிறோன்னா, இப்போ நீங்கள் ஒரு காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது பற்றி உங்களுக்கு தெரியும். பட் அந்த காப்பி அண்ட் பேஸ்ட்டுங்கிறது ஒரு கம்ப்யூட்டரில் எந்த மாதிரியான ஹார்ட்வேர் ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு கோட். ஸோ நான் உங்களை அந்தளவுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் நான் எதிர்பார்க்கல. ஜஸ்ட் Ctrl+C Ctrl+V பண்ண தெரிஞ்சாலே போதும், ப்ரோக்ராமிங்க்கு ஏற்ற வகையானது. நம்ம மென்மேலும் இந்த கோர்ஸை கண்டினியூ பண்ண நம்ம நிறைய விஷயங்களை பற்றி, கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சுப்போம் சைட் பை சைட். ஸோ இதுதாங்க. என்ன 4வது மூளை வேணும்னு சொல்லி போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம ஏன் மூளை வேணும்னு கேட்குறேன்னா, நிறைய பேர் ப்ரோக்ராமிங் கைவிடுறதுக்கான காரணம் அவங்க யோசிக்கிறதே தப்பாக இருக்கனால தான். ஸோ நம்ம யோசிக்கிறப்ப ஒரு விஷயத்தை வேணும்னு நம்ம முடிவு பண்ணி யோசிச்சிட்டோன்னா, அது வேணும் அப்படின்ட்டு இருந்துட்டால் நமக்கு அது கிடைச்சே தீருங்க. ஸோ இந்த வீடியோ இன்னும் ஒரு 5-6 எபிசோட் பார்த்துட்டு டிஸ்கண்டினியூ பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்றது எனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அதனால நான் இந்த ப்ரீரெக்விசிட்ஸில் இதை மென்ஷன் பண்ணிட்டா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பிரெயின் ஸ்டார்மிங்காக வேறு இருக்கும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ப்ரீரெக்விசிட் ஃபார் கோடிங். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு இன்ஃபோ. ஆமாங்க, உங்களோட கிரெடிட் கார்டு இன்ஃபோ என்கிட்ட நீங்கள் கொடுக்கணும். என்னடா யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு கிரெடிட் கார்டு இன்ஃபோலாம் கேட்குற அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். நான் முன்னவே சொன்னேன்னுங்க, ஜஸ்ட் ஃபார் அ ஃபன் எலமெண்ட் நான் சும்மா இதை பற்றி கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக கிரெடிட் கார்டு இன்ஃபோன் போட்டிருக்கேன். மற்றபடி நான் உங்கள்கிட்ட ஒரு பைசா கூட சார்ஜ் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் கண்டென்ட் இஸ் ஃப்ரீ ஆன் யூடியூப். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும், எந்த சௌகரியத்தில் வேணாலும், எந்த டிவைஸில் வேணாலும் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம், ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ
This is not a prerequisite. I just added the funny element of it. ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன்ல அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடுங்கிறது எப்படி இருக்குன்றதை பற்றி. ஸோ நான் அந்த சாஃப்ட்வேர் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய லேப்டாப்பில் வச்சுருக்கேன். ஸோ அந்த சாஃப்ட்வேர் எப்படி இருக்குன்றதை பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நீங்கள் என்ன வேணால் பெறலாம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் பண்ணி இதில் நீங்கள் டைப் பண்ணி இதை நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக சேவ் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு வேர்ட் ஃபைலோ ஒரு பிடிஎஃப் ஃபைலோ எது வேணுனாலும் நீங்கள் அதில் இது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கோடிங்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது நிறைய விஷயம், நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குங்க அதர் கோட் எடிட்டர்ஸோட. நீங்கள் கோட் எடிட்டர்ஸ்க்கு புதுசாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வேறு எந்த டெக்ஸ்ட் எடிட்டரும் இன்ஸ்டால் பண்ணுறத கைவிட்டுருங்க. ஸ்ட்ரைட்டாகவே கோ ஃபார் விஷுவல் ஸ்டுடியோ கோட். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ரெக்கமெண்டேஷனே. ஏன்னா இதில் நிறைய விஷயம் இருக்குங்க. வெர்ஷன் கண்ட்ரோலோ இதில் பார்த்துக்கலாம். இதுக்கு நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸும் இருக்குது. அதை பற்றி நம்ம கடைசியில் பார்ப்போம். அண்டு எல்லா வகையான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் இந்த கோட் எடிட்டர் சப்போர்ட் பண்ணும். ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல். அதுவும் இல்லாமல் இது பில்ட்இன் கமாண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் சப்போர்ட் கொடுக்குது. ஸோ எல்லா விஷயமும் இதில் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டாலே போதும், நம்ம என்டையர் லைஃப் டைம் கோட் பண்ணுறதுக்கு போதுமானது இது மட்டுமே. ஸோ இதாங்க இஸ் ப்ரீரெக்விசிட் ஃபார் கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ. அப்புறம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். அப்படியே பிடிச்சிருந்தா கண்டென்ட் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டும் நீங்களும் சேர்ந்தே என்ஜாய் பண்ணலாம். கோடிங்கை பார்த்தே என்ஜாய் பண்ண யாரும் முடியாது. ஸோ ஜஸ்ட் ஷேர் இட் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷனையும் கொஞ்சம் அழுத்தி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போது கான்டென்ட் நல்ல ரீச் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.